ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்து ஒரு ஆர்டர் பண்ணுறாங்கங்க, ஓகேங்களா? ஆர்டர் பண்ணால் தான் நமக்கு அந்த ஆர்டர் ரிசீவ் ஆகுது. ரிசீவ் ஆனதை நம்ம அந்த பார்சல் பேக் பண்ணி எல்லாம் பண்ணி பார்சலை வந்து நம்ம கொரியர் அனுப்புகிறோம், ஓகேங்களா? புக் பண்ணி அனுப்புகிறோன்னு வைங்களேன். இதுதான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபார்வேர்டுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? கொரியர் அனுப்புகிறோம், கஸ்டமருக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஃபார்வேர்டு அனுப்புகிறோம். திடீர்னு என்ன ஆகுது, ஏதோ ஒரு ரீசன்னால கஸ்டமர் ரீச் ஆகலை, ஓகேங்களா? ரீச் ஆகாமல் அல்லது வந்து கஸ்டமர் அவைலபிளாக இல்லை, அல்லது வந்து கொரியர்காரங்க ஒரு சில டைம் வந்து கஸ்டமர் வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க. இதில் ஏதோ ஒரு ரீசனை சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபோன் எடுக்கலை அப்படி இப்படின்னு ரீசனை சொல்லி கொரியர் டெலிவரி பண்ணாமல் அப்படியே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வந்துட்டு ரிட்டன் பண்ணி விட்ருவாங்க, ஓகேங்களா? இது பேர் ரிட்டன். ஓகே, இது ஃபார்வேர்டுங்க, இது ரிட்டனுங்க. இந்த ரிட்டனை வந்து நம்ம எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, கஸ்டமருக்கு ரீச் ஆகும் ரிட்டன் ஆச்சு அப்படின்னா ரிட்டன் டு ஆரிஜின்னு சொல்லுவாங்க, ஆர்டிஓ, ஓகேங்களா? ஆரிஜின் அப்படின்னா வந்து ஆரம்பிச்ச இடம், ரிட்டன் டு ஆரிஜின்னா ஒரு இடத்துக்கு வெளியே போயிடுச்சு, ஆனால் வந்து திருப்பி வந்து நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துருச்சு அப்படிங்கிறது தாங்க ஆர்டிஓ. இப்போ இந்த ஆர்டிஓ சார்ஜஸ்ங்கிறது நம்ம ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்க, ஓகேங்களா? ஏன் அப்படின்னா கடைசியில் வந்து ஒரு சில டைம் ப்ராஃபிட்ஸாகவே ஃபுல்லாக சாப்பிடக்கூடிய லெவலுக்கு பவர் இருக்கிறது இந்த ஆர்டிஓ சார்ஜஸ்க்கு தான், ஓகேங்களா? இப்போ என்னென்ன சார்ஜஸ்ன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த மாதிரி ஃபார்வேர்டு, அடுத்து ரிவர்ஸ், ஓகேங்களா? இப்போது ஒரு ஆர்டர் வந்து ஃபார்வேர்டாக போகுதுன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? இப்போ ஃபார்வேர்டு அப்படின்னா வந்துட்டு நம்ம பெங்களூருக்கு அனுப்புகிறோன்னே வைங்க, பெங்களூரு, கர்நாடகா எங்கே வேணாலும் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார்வேர்டு சார்ஜஸ் எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக வந்து 49 ரூபான்னு வச்சுக்கலாங்க, ஓகேங்களா? அடுத்து நம்ம சிஓடிக்குன்னு ஒரு சார்ஜஸ் போடுவாங்க, கரெக்டுங்களா? சிஓடி கேஷ் ஆன் டெலிவரி போட்டு அனுப்புகிறோம் அப்படின்னா சிஓடிக்குன்னு ஒரு சார்ஜஸ் வரும், ஓகேங்களா? அந்த சார்ஜஸ் வந்து 30 ரூபாய்ன்னு வைக்கிறோன்னே வச்சுக்கோங்க, ஓகேங்களா? மொத்தமாக 79 ரூபா கட்டி நம்ம வந்து கொரியர் அனுப்பிச்சிருப்போம், ஓகே? இப்போது அந்த ஆர்டர் வந்து டெலிவரி ஆகாமல் ரிட்டன் ஆகுது. இப்போது அங்கேருந்து இங்கே வர்றதுக்குன்னு ஒரு சார்ஜஸ் நம்மகிட்ட போடுவாங்க. அந்த சார்ஜஸ் எவ்வளோவா இருக்குன்னா, இந்த ஃபார்வேர்டோட கொரியர் சார்ஜஸ் இருக்குது இல்லைங்க, அது கிட்டத்தட்ட அப்படியே வந்துடும் நமக்கு, ஓகேங்களா? 49 ருபீஸ் வந்துடும், ஓகே? ஸோ இப்போ நம்ம டோட்டலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஓடிங்கிறது கேஷ் ஆன் டெலிவரி சார்ஜஸ்ங்கிறது கேஷ் ஆன் டெலிவரி பண்ணால் மட்டும்தான் அந்த சார்ஜஸ், கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல அவங்க கேஷ் ஆன் டெலிவரி பண்ணவே இல்லை. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த சார்ஜஸ் நம்மக்கிட்ட வாங்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஃபார்வேர்டு போனது, பேக்வேர்டு வந்தது, இது ரெண்டை மட்டும்தான் நம்மக்கிட்ட வாங்குவாங்க, 98 ரூபா, ஓகேங்களா? இது நம்ம பே பண்ணியிருப்போம், ஓகே? அதாவது இது ஃபார்வேர்ட் சார்ஜஸ், ரிவர்ஸ் சார்ஜஸ் ரெண்டையும் சேர்த்து நம்ம பே பண்ணியிருப்போங்க. சிஓடி வாங்காத கேஷ் கலெக்ட் பண்ணாதனால இது பண்ணியிருப்போம். இதே வந்து ப்ரீபெய்ட் ஆர்டராக இருந்துச்சு அப்படின்னா சேம் தாங்க, அப்படியே இதே தான் வரும். ஆனால் வந்து இது மட்டும் வராதுங்க. அந்த சிஓடிக்கு நம்ம கட்டியிருக்க மாட்டோம், ஸோ அந்த கட்டியிருக்கவே இதே ஆகாது, ஓகேங்களா? அவ்வளோதான். சிஓடி ஆர்டர் ரிட்டர்ன் ஆச்சுன்னா கூட நீங்கள் மட்டும் கண்டுக்காம விட்டுருலாங்க. ஆனால் வந்து ப்ரீபெய்ட் ஆர்டர் ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆயிருக்குங்க, வேறு கொரியரில் புக் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டு ஏதோ ஒன்று பண்ணி ரீஃபண்ட் கொடுக்குறது, ஏதோ ஒன்று டேக்கர் பண்ணிக்கணுங்க. சும்மா வந்து நம்ம மட்டும் கண்டுக்காம விட்டுறக்கூடாது. இதுதாங்க நார்மலாக இந்த சார்ஜஸ். இந்த ரிட்டர்ன் சார்ஜஸ், ரிவர்ஸ் சார்ஜஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே புக் பண்ணுற இடத்துலையே பார்த்தீங்கன்னா இப்படி ஐ சிம்பிள் மாதிரி போட்டிருக்கோம். அதில் ஆர்டிஓன்னு ஆர்டிஓ வேல்யூ எவ்வளோன்னு போட்டு எழுதியிருப்பாங்க. இப்போ ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 43 ரூபா, 42 ரூபா அப்படிலாம் இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து இதோட காஸ்ட்லியாக கூட இருக்கும். அதாவது நம்ம அனுப்புகிற ஃபார்வேர்டு காஸ்ட்டை விட அதிகமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ அனுப்புகிறப்பே ஒருக்கா செக் பண்ணிக்கணும். ஆனால் பேசிக்காக நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஒரு 90% வந்து ஃபார்வேர்டு எவ்வளவோ ரிவர்ஸும் அதே தான் இருக்குங்க, அப்படியே தான் இருக்கும். ரொம்ப 1 or 2 கேசஸ் மட்டும் தாங்க டிஃப்ரென்ஸ் வந்து. போன வீடியோவில் ஆர்டிஓவை பற்றி பார்த்தோம், ஆர்டிஓ சார்ஜஸ் பற்றி பார்த்தோம். இப்போ எப்படி ஆர்டிஓவை ப்ரிவெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாங்க, ஓகேங்களா? ஆர்டிஓ வந்து மோஸ்ட்டாக ஏன் நடக்குது, ஒரு பொருள் வந்து நம்ம அனுப்புகிறோம், அது ஏன் ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா ஒரு 70 to 80% என்னை பொறுத்த வரைக்கும் வந்துங்க கஸ்டமர் வந்து சும்மா செக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, தெரியாமல் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, அல்லது அப்போதைக்கு ஆர்டர் பண்ணுறப்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் போயிருக்கும். அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க. மெயின் ரீசன் கஸ்டமர் பேஸ் பண்ணி தான் இருக்கும், ஓகேங்களா? மீதி ஒரு 20% தான் அதர் ரீசன், கொரியர் ஒழுங்காக கொடுக்கல, டிலே ஆகுது, ஏதோ ஒன்று ரீசன் இருக்குங்க. மீதி 20%, இந்த 20% நிறைய டைம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதை விட்டுருங்க. மீதி இந்த 70 to 80% கஸ்டமர் தான். இதை வந்து நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப்புங்க. ஒரு ஆர்டர் வந்துருச்சு, சிஓடி ஆர்டருங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க, ஓகேங்களா? இனிஷியலாக நமக்குங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கம்மியாக தாங்க ஆர்டர் வரும். அப்போல்லாம் நம்ம டேரெக்டாக மேனுவலாகவே மெசேஜ் அனுப்பலாங்க. டேரெக்டாக அந்த நம்பரை மட்டும் எடுத்துகிட்டு நம்பரை வாட்ஸ்அப்பில் போட்டு சிம்பிளாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு இந்த கம்பெனிலேருந்து பேசுகிறாங்க, சிஓடி ஆர்டருங்க, ஆர்டர் கன்ஃபார்முங்களா அப்படின்னு மட்டும் கேட்டிங்கன்னா மேலே முடிச்சுங்க, ஓகேங்களா? வாட்ஸ்அப். அடுத்து கால். இன்கேஸ் கொஞ்சம் வேல்யூ அதிகமானது அல்லது வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணலை அப்படின்ற மாதிரி பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா காலில் வந்துட்டு கால் பண்ணி இந்த மாதிரி ஆர்டர் வந்துருக்குங்க, கன்ஃபார்ம் தானுங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாம், ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் கால் பண்ண ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது, என்னடா கால் பண்ணணும், வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அப்படி பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் என்ன, ஆர்டிஓ ஸ்கோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, ஓகேங்களா? ஷிப் ராக்கெட்டில் நிம்பஸ் போஸ்ட்டில் இல்லைங்க, ஷிப் ராக்கெட்டில் வந்து ஆர்டிஓ ஸ்கோர் வர்றதுக்கு ₹1 என்னமோ வாங்குவாங்கன்னு நினைக்கிறேங்க, ஓகேங்களா? அப்படின்னா ரிட்டர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த ஸ்கோரை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்கோரை வச்சு தெரிஞ்சுட்டு இன்கேஸ் அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னா
நீங்கள் ஜஸ்ட் வந்து உடனே வந்து வாட்ஸ்அப்பில் அவங்க கன்ஃபார்ம் பண்ணாமல் ஆர்டர் ஏற்ற வேண்டாங்க. காலும் அட்டன் பண்ணல அப்படின்னா வந்து நீங்கள் கால் ஏற்ற வேண்டாம். நம்ம கால் அட்டன் பண்ணலைன்னா கொரியர் கால் அட்டன் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியாவது ஒரு ரஃப் எஸ்டிமேட்டில் இது பண்ணிக்கலாம். இல்லை இது ரெண்டும் வந்து உங்களுக்கு சிம்பிளாக ப்ராசஸ் வேணும் அப்படின்னா இது ரெண்டையுமே வந்து ஆக்சுவலி வந்து என்னென்னா நிம்பஸ் போஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நிம்பஸ் போஸ்ட்டில் வந்துட்டு ஐவிஆர் கால் பண்ண நம்ம ஆர்டர் பண்ணி அவங்க முடிச்சதுமே சிஓடியாக இருந்தால் 2 ப்ரீபெய்ட் ஆர்டருக்குமே நீங்கள் அப்படி கால் வேணால் வச்சுக்கலாங்க. அது வேஸ்ட் பெருசாக யூஸ் இல்லை. ஐவிஆர் கால் போயிருங்க. ஐவிஆர் கால்னால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கால் போயிடும். அந்த காலில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து இந்த ஸ்டோரில் இருந்து உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு, கன்ஃபார்ம் தானா அப்படின்னு கேட்டுரும். 1 அமுக்குங்க 2 அமுக்குங்கன்னு சொல்லும். அது அமுக்கிட்டாங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருங்க. அடுத்து வந்து இதில் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் அதே மாதிரி தான் போயிருங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஆர்டர் ரிசீவ் ஆயிருக்கு, எல்லாம் பண்ணியிருக்கு, தேங்க்யூ எல்லாம் போட்டு 2 ஆப்ஷன் காட்டுங்க. ஓகேங்களா? அட்ரஸ் இஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனு, சேஞ்ச் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு கேன்சல்டு 3 காட்டுங்க. ஆமாம். அப்போ வந்து இவங்க வந்து இன்கேஸ் வந்து உங்களுக்கு அட்ரஸ் ஓகேனா விட்டுருவாங்க, கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். சேஞ்ச் அட்ரஸ் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து அது ஒன்று என்ன கேட்குன்னா அடுத்த ஆப்ஷனில் அவங்க அட்ரஸ் ஃபில் பண்ண சொல்லுவோம். அந்த அட்ரஸ் அவங்க ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு இங்கே டேரெக்டாக இங்கே காட்டிடுங்க, அவங்க அட்ரஸ் மாற்றிருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டுருங்க. நம்ம ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அட்ரஸ் மாற்றிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்து இது 2 ஆப்ஷனுங்க. இது 2 ஆப்ஷனுமே வந்து ஒரு ரொம்ப பர்சன்டேஜ் வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுங்க. நல்லாவே நீங்கள் கரெக்டாக பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறவங்க மட்டும் ஏற்றுனீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குங்க. நல்லாவே வந்து குறைஞ்சிரும் ஆர்டிஓ. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் செக் அவுட்டுங்க. செக் அவுட்டில் என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு செக் அவுட்னா என்னென்னு பார்த்துக்கலாங்க. லேண்டிங் பேஜ். வாட் இஸ் லேண்டிங் பேஜ்னால் ஒரு ஹோம் பேஜில் இருப்பீங்க. லேண்டிங் பேஜுங்கிறது அப்புறம் பார்க்கலாங்க. ஹோம் பேஜ், அடுத்து வந்து ப்ராடக்ட் பேஜ். ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னு வச்சுக்கலாங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஒரு வெப்சைட்டுக்குள்ளே வந்ததும் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது ஹோம் பேஜ் பார்ப்பாங்க. ஹோம் பேஜில் வந்து ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி ப்ராடக்ட் பேஜ் போவாங்க. அடுத்து ஓகே அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, கார்ட்டில் ஆட் பண்ணுவாங்க, ஆட் டு கார்ட் கொடுப்பாங்க. ஆட் டு கார்ட் கொடுத்தாங்கன்னா கார்ட் பேஜ் போவாங்க. ஓகேங்களா? கார்ட்டு பேஜ் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் அவுட் பேஜ் வரும். செக் அவுட் பேஜில் வந்து ஃபஸ்ட்டு பேஜ் வந்து செக் அவுட்டுங்கிற இடத்துல தான் வந்து இந்த அட்ரஸ் ஃபில் பண்ணுறது இது எல்லாமே ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அட்ரஸ் ஃபில் பண்ணுறது எல்லாமே. அடுத்து வந்து பேமெண்ட் பேஜ். இங்கே தான் வந்து அவங்க கார்ட் டீட்டெயில், யூபிஐ டீட்டெயிலெலாம் கொடுத்து பே பண்ணி முடிப்பாங்க. பே பண்ணி முடிச்சதும் தேங்க்யூ பேஜுங்க. ஓகேங்களா? அது நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்துடும். வந்துட்டு இந்த மாதிரி தேங்க்யூங்க, பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு, உங்கள் ஆர்டர் நம்பர் இஸ் அப்படின்னு போட்டு இது வந்துடும். ஓகேங்களா? இதுதான் ஃப்ளோ. இப்போது இந்த செக் அவுட்டுங்கிற ஆப்ஷன் வந்து என்ன பற்றி சொல்கிறோம் அப்படின்னா மேஜிக் செக் அவுட் அப்படிங்கிறது ஒரு டூலுங்க. ஓகேங்களா? இது ரேசர் பேயோடது. அதே மாதிரி ஷிப்ராக்கெட்டோட செக் அவுட்னு ஒன்று இருக்குது. ஷிப்ராக்கெட் செக் அவுட். அடுத்து கோ குயிக் செக் அவுட். ஓகேங்களா? இந்த 3 வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செக் அவுட். இந்த 3ஓட வேலை என்னென்னா கார்ட் பேஜ்லேருந்து நம்மளோட டிஃபால்ட் செக் அவுட் பேஜஸ், இப்போ ஷாப்பிஃபை யூஸ் பண்ணுறீங்க, WooCommerce யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட டிஃபால்ட் செக் அவுட் பேஜஸ்க்கு போகாமல் இதை கட் பண்ணி விட்டுரு. இந்த ஃப்ளோவை கட் பண்ணி விட்டு டேரெக்டாக கார்ட்லேருந்து இவங்களோட செக் அவுட். ஓகேங்களா? மேஜிக் செக் அவுட்னே வச்சுக்கலாங்க. ஓகேங்களா? இவங்களோட மேஜிக் பேஜுக்கு வந்துடுங்க. ஓகே, நான் வந்து ரேசர் பே மேஜிக் செக் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி 2 சிமிலராக தான் இருக்கும். அதனால் வந்து கிட்டத்தட்ட நம்ம கெஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? நான் சொல்கிறது எல்லாமே இதுக்கு 2க்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். யாராவது வேறு செக் அவுட் கோகுயிக் எதாவது யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா நான் சொல்கிறது எதாவது வேறு மாதிரி இருந்தால் ஜஸ்ட் லெட் மீ நோ. இப்போ வந்து மேஜிக் செக் அவுட்னு ஒன்று இருக்குங்க. ஓகேங்களா? இந்த மேஜிக் செக் அவுட்டுக்கு வந்துடும். கார்ட்லேருந்து வந்ததும் ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன் நம்பரு, இமெயில் கேட்கும். இதை போட்டாங்கன்னா ஒரு ஓடிபி வரும். ஃபோன் நம்பர், இமெயில், ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அட்ரஸ் பேஜ் காட்டும். அவங்களோட இந்த வந்து எப்படின்னா நிறைய பேர் நிறையா கம்பெனிஸ் வந்து இது யூஸ் பண்ணிட்டே இருக்கிறனால இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் செக் அவுட்லேயும் சரி, ஷிப்ராக்கெட் செக் அவுட்லேயும் சரி அட்ரஸ் வந்து ஆல்ரெடி இருக்கும். நம்மளே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து போய் அட்ரஸ் ஃபில் பண்ணுறப்ப அதுவே கேட்கும். ஆட்டோ ஃபில் பண்ணிக்கிட்டோமா, கார்ட் டீட்டெயில்ஸ் ஆட்டோ ஃபில் பண்ணிக்கிட்டோமா, கார்ட் டீட்டெயில்ஸ் சேவ் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்கும். நம்ம டிக் பண்ணியிருப்போம், அல்லது ஆட்டோமேட்டிக்காக டிக்கில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அட்ரஸ் வந்து அதுவே மேனுவலாக ஃபெச் பண்ணிக்கோங்க. அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணி அவங்களோட அட்ரஸை கொடுத்துரும். இல்லை அந்த கூகுளில் வந்து அந்த அட்ரஸ்லாம் இப்போ சேவ் பண்ணிடுறாங்களே, அப்படியே கிளிக் பண்ணது இந்த அட்ரஸ்லாம் இங்கே வந்துடுங்க. அட்ரஸ் வந்துட்டு இங்கே கீழே வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் காட்டும். ஓகேங்களா? பேமெண்ட் ஆப்ஷனில் இப்போ இந்த அட்ரஸ்காரங்க ஆல்ரெடி நிறைய டைம் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அங்கே வந்து அவங்களுக்கு வந்து சிஓடிங்கிற ஆப்ஷனே காட்டாது. ஓகேங்களா? சிம்பிளஸ் தட். சிஓடி ஆப்ஷனே காட்டாதுங்க, சுத்தமாக காட்டாது. அதுக்கு நம்ம ஒரு ஆப்ஷன் வந்து இந்த செக் அவுட் பேஜில் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் வந்துட்டு ரிஸ்கியான கஸ்டமருக்கு சிஓடி காட்ட வேணாமா அப்படின்னு கேட்கும். வேணான்னு கொடுத்துட்டிங்கன்னா சிஓடி காட்டவே காட்டாதுங்க. சிஓடி அடுத்து வந்து ப்ரீபெய்டுன்னு இருக்கும். இப்போ ப்ரீபெய்டு கொடுத்தாங்கன்னா அடுத்து போய் பே பண்ணி வேலையை முடிப்பாங்க. இப்போ சிஓடியாக இருந்துச்சு, சிஓடி ஆப்ஷன் காட்டுது அப்படின்னாலே ஓரளவுக்கு வந்து எதிர் அவங்க இது வரைக்கும் இந்த அட்ரஸில் போட்டிருக்க மாட்டாங்க. அதாவது இந்த ரேசர் பே செக் அவுட்லையோ ஷிப்ராக்கெட் செக் அவுட்லையோ இந்த வரைக்கும் அந்த அட்ரஸை போட்டு வாங்கலை அவங்க ஃபஸ்ட்டு. அப்படி இருக்கும். ஆர் அட்ரஸ் வந்து கிளியராக போட்டிருப்பாங்க. நல்லா ஃபுல் அட்ரஸ் கிளியராக போட்டாங்கனாலே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஒரு அளவுக்கு. ஓகேங்களா? இதை மாரி வந்துட்டாங்க. இதேமாரி பேமெண்ட் முடிஞ்சு தேங்க்யூ பேஜுக்கு வந்துட்டாங்கன்னு வைங்க. ஓகேங்களா?
தேங்க்யூ பேஜ் வந்துட்டாங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த நிம்பஸ் போஸ்ட்டோட வாட்ஸ்அப்பு கால் இது ரெண்டுமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஓகேங்களா? சிஓடி போட்டாங்கன்னா கால் போயிட்டு இந்த மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் தானே கேட்கும். அடுத்து வாட்ஸ்அப் போயிடும். இது எல்லாமே பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 70 to 80% வந்து நமக்கு இது பண்ணிடலாங்க, குறைச்சிடலாம், நல்லாவே குறைச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு அதாவது ஸ்டார்டிங்கில் 100 வந்துட்டுருக்குன்னா அடுத்து ஓரளவுக்கு வந்து 20 to 30 தான் வரும். அவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குங்க. எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே வந்து சிஓடி எனக்கு வந்து ரிட்டன் வந்து 5% தாங்க. நான் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் விற்றது இல்லைங்க, அதனால் எனக்கு அதை பற்றி தெரியல. ஆனால் ட்ரெஸ்லாம் வந்து கிளாத்திங் எல்லாத்துலேயுமே ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் பண்ணுறது வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி பொருள் இல்லைங்க. ஸோ அதனால் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து எனக்கு வந்து 5% ஸ்டாண்டர்டாக இருக்குங்க சிஓடியில்.